அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் புதன்கிழமை ஹதீஸ் வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான துணை தலைப்பாகிய பாபு திக்ரி வத்துஆ, இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் 19வது ஹதீஸை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். عن شداد بن أوس رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سيد الاستغفار أن يقول العبد اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت أخرجه البخاري. ஷத்தாத் இப்னு அவுஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, சய்யிதுல் இஸ்திக்ஃபார், அதாவது பிரார்த்தனை, பாவமன்னிப்பு கோரக்கூடிய அந்த வார்த்தையின் தலையாய பிரார்த்தனை, ஐயக்கூலல் அப்து, ஒரு அடியான் இப்படி கூறுவதாகும். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, யா அல்லாஹ், நீ என்னுடைய ரப்பு, நீ என்னுடைய ரப்பு, உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது, நீதான் என்னை படைத்தாய். வான அப்துக்க, நான் உன்னுடைய அடிமை, நீதான் என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை. வான அலா அஹ்திக வவாதிக மஸ்ததாத்து, நான் உனக்கு தந்த வாக்குறுதியையும் நீ எனக்கு வாக்களித்துள்ள அந்த வாக்குறுதியையும் என்னால் முடிந்த வரைக்கும், என்னுடைய சக்திக்கு உட்பட்ட வரையில் நான் பேணிக் கொள்கின்றேன். அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனஅது, நான் செய்த தீய விடயங்களை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அபூ உலக பினிஅமதிக அலைய, நீ எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நீ எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துக்களை, அருட்கொடைகளை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வ அபூ உலக பிதம்பி, என்னுடைய பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், நான் செய்த பாவத்தையும் நான் ஒப்புக்கொள்கின்றேன். ஃபக்ஃபிர்லி, என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. ஃபைன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர வேறு எவராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்ற இந்த கருத்தை சுமந்து வரக்கூடிய இந்த துஆவை தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கோரக்கூடிய வார்த்தையின் தலையாய வார்த்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபியை பொறுத்த வரைக்கும் ஷத்தாத் இப்னு அவுஸ் இப்னு சாபித் இப்னு முன்திர் இப்னு ஹராம் அல் அன்சாரியுல் ஹஸ்ரஜியுன் நஜ்ஜாரி, இவருடைய முழு பெயர். இவருடைய புனைப்பெயரை பொறுத்த வரைக்கும் அபு யஅலா என்றும் கூறப்பட்டிருக்கின்றது, அபு அப்துர் ரஹ்மான் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் ஷாஇருர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரின் கவிஞர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரரின் மகன். ஷத்தாத் என்ற இந்த சஹாபி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரரின் மகனாவார். அதே போன்று இவருடைய தந்தை அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார், உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார், உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார். இந்த சஹாபியை பொறுத்த வரைக்கும், ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்களிலே மிகச்சிறந்த ஒருவராகவும், சஹாபாக்களில் உலமாக்கள் என்று ஒரு சாரார் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்கள், உலமாக்கள் என்று, அவர்களில் ஒருவராகவும் இவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று பைத்துல் மக்திஸில், பலஸ்தீனில் குடியேறி அங்கே வாழ்ந்த ஒருவர். அதே போன்று இவருக்கு 5 குழந்தைகள். இவரை பற்றி அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற நேரத்திலே, இன்ன லிக்குல்லி உம்மத்தின் ஃபகீஹா, நிச்சயமாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சட்டக்கலை அறிஞர் உண்டு. ஃபகீஹ் என்று சொன்னால் சட்டக்கலை அறிஞர், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு சட்டக்கலை அறிஞர் உண்டு. வ இன்ன ஃபகீஹ ஹாதிஹில் உம்ம ஷத்தாத் இப்னு அவுஸ், இந்த சமூகத்தின் சட்டக்கலை அறிஞர் ஷத்தாத் இப்னு அவுஸ் ஆவார் என்று
அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றொரு சஹாபி இவரை பற்றி இவருடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று ஹாலித் இப்னு மிஅதான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், லை யப்க பிஷ்ஷாமி அஹதுன் கான அவ்ஸக வலா அஃப்கஹ வலா அர்தா மின் உபாதத் இப்னு ஸாமித் வ ஷத்தாத் இப்னு அவுஸ். ஷாமிலே, அதாவது சிரியாவிலே மிகவும் நம்பிக்கையானவர்களாக, சட்டக்கலையை நன்கு அறிந்தவர்களாக, மக்களுக்கு மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக உபாதத் இப்னு ஸாமித்தையும் ஷத்தாத் இப்னு அவுஸையும் தவிர வேறு யாரும் இருக்கவில்லை. இவர்களை விட அறிஞர்களாக, இவர்களை விட மக்களுக்கு மத்தியிலே நம்பகமானவர்களாக, இவர்களை விட மக்களுக்கு மத்தியிலே அங்கீகாரம் பெற்றவர்களாக வேறு எவரும் இருக்கவில்லை என்று இந்த இரண்டு சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி ஹாலித் இப்னு மிஅதான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று மற்றொரு சஹாபி உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே கான ஷத்தாத் மிம்மன் ஊத்தியல் இல்ம வல் ஹில்ம், கல்வியும் சகிப்புத்தன்மையும் கொடுக்கப்பட்டவர்களில் ஷத்தாத் இப்னு அவுஸும் ஒருவர் என்று உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று சயீத் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த சஹாபியுடைய சிறப்பை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே சொன்னார்கள், அதாவது அன்சாரிகளுக்கு மத்தியில் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு பண்புகளை கொண்டு சிறப்பானவராக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தார். இரண்டு பண்புகளை கொண்டு அன்சாரிகளை விட இவர் சிறப்புக்குரியவராக கருதப்பட்டார். அதிலே ஒன்று பி பயானின் இதா நதக, பேசினால் தெளிவாக பேசுவார். அதே போன்று வபி கல்மின் இதா கலிப, கோபப்பட்டால் கோபத்தை நன்கு அடக்கிக் கொள்வார். கோபம் வந்தால் கோபத்தை அடக்கிக் கொள்வார். இந்த இரண்டு பண்புகளை கொண்டு அன்சாரிகளுக்கு மத்தியில் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பிக்கப்பட்டார்கள் என்பதை இவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று இவர்கள் பலஸ்தீனிலே தான் மரணித்தார்கள். பைத்துல் மக்திஸில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹிஜ்ரி 58ஆம் ஆண்டு தன்னுடைய 75வது வயதில் இவர்கள் மரணித்தார்கள். இவருடைய சிறப்பை பற்றி இமாம் இப்னுல் அசீர், இப்னு கசீர் அல்ல, இப்னுல் அசீர் என்ற இமாம் இவருடைய சிறப்பை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே கான ஷத்தாத் இப்னு அவுஸ் கசீரல் இபாதா வல் வரா வல் ஹவுஃப் மினல்லாஹி தஆலா. ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக இபாதத்து செய்யக்கூடியவராக, அதிகமாக பேணுதலாக நடக்கக்கூடியவராக, அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருந்தார்கள் என்று இவருடைய சிறப்பை பற்றி கூறுவதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த சஹாபிதான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கோரக்கூடிய வார்த்தைகளின் தலையாய வார்த்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆவை அறிமுகப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் காற்று, உணவு, பானம் அவனுக்கு எந்த அளவுக்கு அவசியமோ அதைவிட அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் அவனுக்கு தேவை இருக்கின்றது. உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்வதாக இருந்தால் காற்று அவசியம், உணவு அவசியம், பானம் அவசியம். இவற்றை விட அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு அவசியமானதாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைகளுக்கு மேல் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவார்கள். 100 தடவைகள் தௌபா செய்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் செய்வது என்பதே ஒரு இபாதத். அது பாவிகளுக்கு மாத்திரம் உரியது அல்ல. பாவம் செய்தவர்கள் மாத்திரம்தான் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு நாளைக்கு 70 தடவைகளுக்கு மேல் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். 100 தடவைகள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார்கள் என்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று சய்யித் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் தேவைகள் ஏற்படும் போது நாடப்படும் தலைவரை குறிக்கும் வார்த்தையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹு, ஒரு சமூகத்தின் தலைவர் தான் அந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடியவர். எனவே எங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் நாடக்கூடிய தலைவரைத்தான் அரபு மொழியில் சய்யித் என்ற சொல்லை கொண்டு அடையாளப்படுத்துவார்கள். அதே போன்று இங்கு பாவ மன்னிப்பு கோருவதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தைகளுக்கு தலைமையானதும் அதே போன்று நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வார்த்தையாகவும் இந்த வார்த்தை உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்களுக்கு
எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரக்கூடிய வார்த்தைகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய வார்த்தையாகவும் எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வார்த்தையாகவும் இந்த பிரார்த்தனை, இந்த துஆ இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் எந்த வார்த்தையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய முடியும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்தில் நான் பாவத்திற்கான மன்னிப்பை கோருகின்றேன். அதே போன்று அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. இவை அனைத்தும் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய வார்த்தைகள் தான். என்றாலும் பாவ மன்னிப்பு கோருவதின் முழுமையான மற்றும் சிறந்த வடிவமே இங்கு சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற பெயரிலே இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதரால் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வார்த்தையின் ஆரம்பத்திலே அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு, நீ என்னுடைய ரப்பு. இதிலே இந்த வார்த்தையிலே தௌஹீதுல் ருபூபியாவும் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்தும் இருக்கின்றது. பொதுவாக தௌஹீதை மூன்றாக பிரிப்பார்கள். தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். தௌஹீதுல் ருபூபியா என்றால் அல்லாஹ்வுடைய செயல்களால் நாம் அவனை ஒருமைப்படுத்துவது. படைத்தல், பராமரித்தல், போஷித்தல், உணவளித்தல், இப்படியான அல்லாஹ்வுடைய செயல்களால் அவனை நாம் ஒருமைப்படுத்துவதுதான் தௌஹீதுர் ருபூபியா என்பது. எனவே இங்கே ரப்பு என்ற வார்த்தை அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு. எனவே ருபூபியா இங்கே காணப்படுகின்றது. அதே போன்று இந்த வார்த்தை அல் அஸ்மா வஸ்ஸிஃபாத், தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் வந்ததை வந்த பிரகாரம் நாங்கள் வழிந்துரைக்காமல், மறுக்காமல், அதற்கு உதாரணம் சொல்லாமல், அதற்கு வடிவம் கொடுக்காமல், வேறு மாற்று விளக்கங்களை சொல்லாமல் வந்ததை வந்த பிரகாரம் அப்படியே ஈமான் கொள்வதுதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுக்கு நிறைய பெயர்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு நிறைய பண்புகள் உண்டு. அந்த பெயர்களையும் பண்புகளையும் வழிந்துரைக்காமல், மறுக்காமல், உதாரணம் சொல்லாமல், மக்களோடு படைப்புகளோடு ஒப்பிடாமல் வந்ததை வந்த பிரகாரம் நாம் ஏற்றுக்கொள்வதுதான் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்று சொல்லப்படும். எனவே இங்கே தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத்தும் காணப்படுகின்றது. ரப் என்ற அந்த வார்த்தை, ரப் என்று நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றோம். எனவே தௌஹீதுல் ருபூபியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் இந்த இரண்டை உள்ளடக்கிய வார்த்தையாக அல்லாஹும்ம அன்த ரப்பி என்ற வார்த்தையை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது, உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது. இது தௌஹீதின் இரண்டாவது வகையாகிய தௌஹீதுல் உலூஹியாவை உள்ளடக்கி இருக்கின்றது. தௌஹீதுல் உலூஹியா என்றால் நாங்கள் எங்களுடைய செயல்களால் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. ருபூபியா என்றால் அல்லாஹ்வுடைய செயல்களால் நாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. உலூஹியா என்றால் எங்களுடைய செயல்களால், எங்களுடைய வணக்கங்களால் நாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அதுதான் தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹலக்தனி, என்னை நீதான் படைத்தாய், என்னை நீதான் படைத்தாய். இது ருபூபியாவின் ஒரு பகுதி. படைத்தல் என்பது அல்லாஹ்வுடைய பண்பு. அந்த பண்பின் மூலம் நாம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அல்லாஹ் மாத்திரம்தான் படைக்கக்கூடியவன் என்று ஏற்றுக்கொள்வது தௌஹீதுர் ருபூபியா. எனவே தௌஹீதுர் ருபூபியாவின் ஒரு பகுதியாக இது காணப்படுகின்றது. பொதுவாக தௌஹீதுர் ருபூபியாவை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அது தௌஹீதுல் உலூஹியாவை அவனுக்கு கட்டாயப்படுத்தும். அல்லாஹ் தான் ரப்பு என்று நாம் ஏற்றுக்கொண்டால் அவனை மாத்திரமே நாங்கள் வணங்க வேண்டும் என்று எமது உள்ளம் எமக்கு சொல்ல வேண்டும். எனவே தௌஹீதுர் ருபூபியா ஒரு மனிதனுக்கு, மனித உள்ளத்திற்கு தௌஹீதுல் உலூஹியாவை கட்டாயப்படுத்த வேண்டும். அதே நேரம் ஒருவன் தௌஹீதுல் உலூஹியாவை ஏற்றுக்கொண்டால் அவன் ருபூபியாவை ஏற்றுக்கொண்டவனாக மாறுகின்றான். ஏனென்றால் ருபூபியாவை ஏற்றுக்கொள்ளாமல் உலூஹியாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்றோம் என்றால் அர்த்தம் என்ன? அவன் மாத்திரம்தான் எங்களுடைய ரப்பு என்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதனால் தான் அவனை மாத்திரம் வணங்குகின்றோம். ஆனாலும் ருபூபியாவை ஏற்றுக்கொண்ட மனிதன் உலூஹியாவை ஏற்றுக்கொண்டவனாக கருதப்பட முடியாது. அதனால் தான் மக்கத்து காஃபிர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், நபியே நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்களாம் அல்லாஹ் என்று சொல்லி. ஆனால் அல்லாஹ்வை வணங்கவில்லை, ருபூபியாவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தான் ரப்பு, ரப்புக்குரிய செயல்களை அவன் தான் செய்கின்றான் என்பதை ஏற்றுக்கொண்ட அந்த குறைசி காஃபிர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை. அவர்கள் சிலைகளையும் கற்களையும் சூரியனையும் சந்திரனையும் இப்படி படைப்பினங்களை அவர்கள் வணங்கினார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் முழுமையான மூமினாக மாற வேண்டும் என்றால் இந்த மூன்றையும் சரியாக நம்ப வேண்டும். தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத், இந்த மூன்றையும் சரியாக முழுமையாக ஈமான் கொள்வதன் ஊடாகத்தான்
அவன் மூமினாக மாற முடியும். அதே போன்று வான அப்துக்க, நான் உன்னுடைய அடிமை. அல்லாஹ் தஆலா நாங்கள் அவனுடைய அடிமைகள் என்பதை வெளிப்படுத்துவதை விரும்புகின்றான். அவனுக்கு முன்னால யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமான் என்று சொல்லுவதை அவன் விரும்புகின்றான். அதனால் தான் நபி அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடிமை அவனுடைய தூதர். முதலாவது அடிமை. எனவே அடிமைத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனோநிலை தான் அவனை பெருமை அடிக்காமல், அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகளை கையில் எடுக்காமல், இந்த உலகத்தில் கட்டுப்பட்டு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு பணிவோடு வாழக்கூடிய மனோநிலையை அவனுக்கு அதுதான் ஏற்படுத்தும், அந்த நம்பிக்கை தான் ஏற்படுத்தும். எனவே அந்த ரப்பி, யா அல்லாஹ் நீ என்னுடைய ரப்பு, வான அப்துக், நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடிமை. அதே போன்று வான அலா அஹ்திக வ வஅதிக, நான் உன்னோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தையும் பாதுகாக்கிறேன், நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதியையும் நான் பேணிக் கொள்கின்றேன். அல்லாஹ்வோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன? உலகத்தில் அல்லாஹ் தஆலா எங்களை படைப்பதற்கு முன்னால எங்களிடமிருந்து ஒரு வாக்குறுதியை எடுத்திருக்கின்றான், ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்கின்றான். நாங்கள் அல்லாஹ்வை மாத்திரமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது. அந்த உறுதிமொழியை நான் பேணிக் கொள்கின்றேன். அதே போன்று யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தி அவனை மாத்திரம் உலகத்தில் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையிலே கூலி தருவதாக அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். அந்த வாக்குறுதியையும் நான் உண்மைப்படுத்துகின்றேன், அதையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே இரண்டையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். உனக்கு நான் தந்த வாக்குறுதியை நான் பேணிக் கொள்கின்றேன், நீ எனக்கு தந்திருக்கக்கூடிய வாக்கை நான் உண்மைப்படுத்துகின்றேன், உறுதிப்படுத்துகின்றேன் என்று மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தை தான் வஅன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, என்னுடைய சக்திக்கு உட்பட்ட முறையில், என்னால் முடிந்த அளவுக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், அதாவது ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, ஒரு மனிதனை அவருடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். ஒரு மனிதனை, ஒரு ஆன்மாவை அவனுடைய சக்திக்கு அப்பால் அல்லாஹ் தஆலா சிரமப்படுத்த மாட்டான். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக இஸ்லாமிய சட்டதிட்டங்களை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாம். அல் மஅமூராத் வல் மன்ஹியாத், ஏவப்பட்ட விடயங்கள், தடுக்கப்பட்ட விடயங்கள். ஏவப்பட்ட விடயங்களை ஏற்று நடக்கின்ற விடயத்தில் ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசப்படுவான், மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படுவான். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய சக்தியும் வித்தியாசமாக இருக்கின்றது. எனவே கடமைகளை ஏற்று நடக்கின்ற விடயத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு அவன் முடிந்த அளவுக்கு ஏற்று நடக்க வேண்டும். அதனால தான் நாங்கள் பார்க்கின்றோம், கடமைகளை ஏற்று நடக்கின்ற விடயத்தில் சில சலுகைகள் கூட உண்டு. நோயாளிகளுக்கு சில சலுகைகள், பிரயாணிக்கு சில சலுகைகள். ஏனென்றால் அந்த இபாதத்தை முழுமையாக அவனால் நிறைவேற்ற முடியாது. எனவே கடமையான விடயங்களை ஏற்று நடக்கின்ற விடயத்தில் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் தடைகளை தவிர்த்து கொண்டிருக்கின்ற விடயத்திலே எல்லோரும் சமனானவர்கள், அதுல யாருக்கும் சலுகை இல்லை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நஹைத்துக்கும் அன்ஹு ஃபஜ்தனிபூஹு வமா அமர்த்துக்கும் பிஹி ஃபஅது மின்ஹு மஸ்ததாதும், நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை தடை செய்தால் அதை நீங்கள் எல்லோரும் தவிர்த்து கொள்ளுங்கள். நான் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு ஏவினால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அதை ஏற்று நடவுங்கள். எனவே ஏவல்களை ஏற்று நடக்கின்ற விடயத்திலே மனிதனுக்கு மனிதன் வித்தியாசமாக நடக்க முடியும். ஆனால் தடைகளை தவிர்த்து கொள்கின்ற விடயத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையில எல்லோரும் சமனானவர்கள். நோயாளிகளும் தவிர்த்து கொள்ள வேண்டும், பலவீனமானவர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும், வயோதிபர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும், சிறுவர்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே தடைகளை தவிர்த்து கொள்கின்ற விடயத்திலே எல்லோரும் சமனானவர்கள். ஏவல்களை ஏற்று நடக்கின்ற விடயத்தில் ஒரு மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் அவனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவன் ஏற்று நடக்க வேண்டும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஃபைன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது, உன்னை தவிர வேறு யாராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்திலே வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكرுல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், ஒரு மானக்கேடான செயலை செய்து விட்டால், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால், ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். அவர்கள்
அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருவார்கள். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியும்? வேறு யாரால் மன்னிக்க முடியாது. பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் மன்னிக்க முடியாது. வலம் யுசிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் செய்த பாவங்களின் மீது அவர்கள் அறிந்து கொண்டே நிலையாக இருக்க மாட்டார்கள், உடனடியாக அதிலிருந்து மீள்வார்கள். இதுதான் மூமின்களுடைய பண்பு. எனவே மூமின்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரால் மன்னிக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை மூமின்களிடத்திலே இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்க முடியும். இந்த ஹதீஸின் முழுமையான வடிவம் என்னவென்றால், இந்த சையதுல் இஸ்திக்ஃபாருடைய சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை யாராவது உள்ளத்தால் உறுதியாக ஏற்றுக்கொண்டு காலை பொழுதில் ஓதி மாலை பொழுதை அடைவதற்கு முன்னால் மரணிக்கின்றாரோ அவர் சுவர்க்கம். அதே போன்று இந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை உள்ளத்தால் உறுதி கொண்டு ஒரு மனிதன் மாலை பொழுதில் ஓதிவிட்டு மறுநாள் காலை பொழுதை அடைவதற்கு முன்னால் மரணித்தால் அவன் சுவர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். எனவே சிறப்பு மிக்க ஒரு வார்த்தை. நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய வார்த்தை, நம்பிக்கையோடு ஓத வேண்டும். பொருளை விளங்கி நம்பிக்கையோடு நாங்கள் ஓதுவதன் ஊடாக சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியுமான மிக இலகுவான ஒரு வழியாக இஸ்லாம் இந்த சையதுல் இஸ்திக்ஃபாரை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எந்த வார்த்தையை கொண்டும் நாங்கள் பாவ மன்னிப்பு கோரலாம், எந்த வார்த்தையை கொண்டு பாவ மன்னிப்பு கோரினாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் சையதுல் இஸ்திக்ஃபாரை நாங்கள் ஓதினால் பாவங்கள் மன்னிக்கப்படும், அதே வேளை அந்த வார்த்தைக்கான கூலியை, சுவர்க்கத்தை அல்லாஹ்விடமிருந்து பரிசாகவும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே 2 நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளலாம். பாவங்கள் மன்னிக்கப்படும், அதே நேரம் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை நாங்கள் பரிசாக பெற முடியும். எனவே காலையிலே நாங்கள் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை ஓதிவிட்டு மாலை பொழுதை அடைவதற்கு முன்னால் மரணித்தால் சுவர்க்கம், மாலையில் இந்த வார்த்தையை நாங்கள் நம்பிக்கையில் ஓதிவிட்டு காலை பொழுதை அடைவதற்கு முன்னால் நாம் மரணித்தால் சுவர்க்கம். இது அல்லாஹ்வுடைய தூதரின் வாக்குறுதி என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பாவக்கரைகளில் மூழ்கி வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின்பால் அதிகமான தேவை எங்களுக்கு இருக்கின்றது என்பதை சரியாக உணர்ந்து இப்படியான வார்த்தைகளை கூறி பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் சுவர்க்கம் பரிசாக வழங்கப்படக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.